ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரொம்ப ஹர்ட்டான கமெண்ட். நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கமெண்ட் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல அந்த கமெண்ட்ஸ் இல்லாமலாம் இல்ல. இதெல்லாம் வந்து இப்ப வரைக்குமே இருக்கு. 100 கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா எனக்கு 50 வந்து பேட் கமெண்ட் தான். அதாவது பர்சனலா ரொம்ப இறங்கி போய் பேசுறதுதான் எனக்கு ரொம்ப அது வந்து அது ஒரு மாதிரி நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். மாதிரி இவ்வளவு தூரம் உட்காந்து டைப் பண்ணி நம்மளுக்காக அவங்க இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. முன்னாடி எல்லாம் அழுது அப்படியே ஒரு மாதிரி சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன் நானு. ஒரு கமெண்ட் ஆமா, கமெண்ட் எதனா இந்த மாதிரி வந்துருச்சுனாலே என்ன எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட அழுது. ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியாத வார்த்தைகளால் அடுக்கிற அளவுக்கு இவங்களோட இன்ஸ்டாகிராம் டான்ஸா இருக்கட்டும், ரீல்ஸா இருக்கட்டும், இப்பவும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பிரியா துரைசாமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரியா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். சோ ஹாப்பி டு see you. தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் போகும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் சரி, பேரண்ட்ஸும் சரி என்ன சொல்றாங்க பிரியாவை பார்த்து? ஸ்டார்டிங்ல அதுதான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல வந்து அந்த அளவுக்கு எனக்கு அப்பா அம்மா வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபியர் இருக்கும். சோசியல் மீடியா உள்ள எப்படி இருக்கும்னு தெரியாது என்ன அப்படின்றது. கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் வரும்போது வேண்டாம், இந்த மாதிரிலாம் போட வேண்டாம், விடுங்க அப்படின்ற மாதிரிதான். இப்ப அவங்களே என்ன வந்தா நான் டெலிட் பண்ணிடுவேன். எது வந்தாலும் உனக்கு என்ன பிடிக்குது நீ பண்ணு அந்த மாதிரி. ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆக்சுவலி வீட்ல. சூப்பர் சூப்பர். ஆரம்ப கட்டத்துல சொன்ன மாதிரி குரூப் டான்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தீங்க. ஸ்டார்டிங்ல அந்த குரூப் டான்சர் எல்லாம் போகும்போது நிறைய எல்லாருக்கும் பொதுவா எடுத்து பார்க்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பினான்சியலா பேமெண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்கும். எப்படி கடந்து வந்தீங்க? ஆமா, கரெக்ட் தான். இப்போ நம்ம போய் இப்போ வந்து வேற இருக்கிற இது வேற. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷோக்கு போய் நீங்க அட்டென்ட் பண்ணாலும் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். இங்க இருந்து நான் ரொம்ப லாங் எல்லாம் போயெல்லாம் ஷோஸ் அட்டென்ட் பண்ணிட்டு 1000, 1500 அப்படிலாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 5, 6, 7 இயர்ஸ் மேலே இருக்கும். ஓகேவா? அந்த டைம்ல வந்து இங்க இருந்து நான் போவேன், வெல்கம் பண்ணுவேன். வெல்கம் பண்ணிட்டு டிஜே ஆடிட்டு ஃபுல்லா ஆடிட்டு அப்புறம் ஒரு 1500. அப்ப கேர்ள்ஸ்க்கு அவ்வளவுதான் பேமெண்ட். ஆக்சுவலி 1000, 1500 அவ்வளவுதான். அந்த டைம் எல்லாம் இப்ப நான் பார்க்கும்போது பரவாயில்ல. நான் ஒரு ஓன் ஈவென்ட் பண்ணி இப்ப நான் வந்து பேமெண்ட் ஒருத்தவங்களுக்கு குடுக்கற அளவுக்கு நம்ம வந்திருக்கோமே அப்படின்னும் போது எனக்கு கிரேட்ஃபுல்லா தான் இருக்கு, உண்மையா சொல்லணும்னா. ஆமா, அந்த மாதிரி நிறைய இருக்கு. சில இடத்துல பாத்தீங்கன்னா பேமெண்ட் நம்மளுக்கு நம்ம பேசும்போது ஒரு பேமெண்ட் சொல்லுவாங்க. ஆன் ஸ்பாட்ல வந்து இல்ல கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஷோவே கேன்சல் ஆயிடும். அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. நான் இந்த இன்டர்வியூ லேட்டா நீங்க வரதுனால கேன்சல் ஆயிடுச்சு உட்கார்ந்து அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இல்ல சொல்றேன். அந்த மாதிரி வந்து ஷோ கேன்சல் ஆயிடும். இப்ப இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி போனோமே, ஒன் டே நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிடும். சோ அந்த மாதிரி இருந்திருக்கு. நிறைய ஷூட்ஸ் பண்ணிருக்கேன். விஜய் டிவில பேக் டான்சரா பண்ணிருக்கேன். ஜி தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து ஜெயா டிவில. அதுக்கப்புறமா ஜி தமிழ் பண்ணேன். சூப்பர் சிங்கர்ஸ்ல பண்ணிருக்கேன். எல்லாத்துலயுமே பண்ணிருக்கேன். அப்போ விஜய் டிவில ஜோடி, டெலி அவார்ட்ஸ் எல்லாத்துலயுமே பேக் டான்சரா நான் ஒர்க் பண்ணேன். அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த டைம்ல தான் பேமெண்ட் தானே. நான் அந்த பேமெண்ட்காக நான் போக மாட்டேன். நான் ஒரு விஷயம் கத்துக்கணும். இப்ப நிறைய பேர் வந்து சொல்றாங்க பேமெண்டே எனக்கு தரமாட்டாங்க, இப்படி பண்ணிடுவாங்க. எனக்கு அதெல்லாம் இல்ல. எனக்கு பேமெண்ட் எவ்வளவு வேணாலும் ஓகே. எனக்கு அந்த விஷயம் நான் இந்த மாஸ்டர் கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன்னா, ஏதோ ஒரு ஸ்டைல் கத்துக்கிறேன்னா அது போதும் அப்படின்ற மாதிரிதான். நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் மட்டும்தான் அந்த டைம்ல இருந்துச்சு. ஆனா மணி நீடட் தான் அந்த டைம்ல. இருந்தாலும் அந்த சைடு எனக்கு அவ்வளவா போல. ஓகே மணி ஓகே எவ்வளவு வருதோ வரட்டும், நம்ம வந்து சில விஷயம் கத்துக்கணும். நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க அந்த டைம்ல வந்து. இந்த பிக் பாஸ் எல்லாமே நிறைய பேரு, நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க. அவங்களுக்கு நான் அசிஸ்ட் பண்ணிருக்கேன். அவங்க கூட நான் வந்து அவங்களுக்கு குடுக்கற கோரியோவை நான் சொல்லி கொடுத்திருக்கேன். எல்லாமே பண்ணிருக்கேன். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே கிடைக்காதுல்ல. ஒர்க் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளவு மாஸ்டர்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்றது அப்படின்னும் போது இப்ப கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உண்மையா சொல்லணும்னா சொல்றதுக்கு பெருமையா இருக்கும். நான் இந்த மாஸ்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது இன்னும் பார்க்கும் போதெல்லாம் நிறைய மெமரிஸ் வருது ஆக்சுவலி. ஓகே சூப்பர். பிரியாவோட ஃபர்ஸ்ட் salary எவ்வளவு வாங்குனீங்க? முதல் சம்பளம் எவ்வளவு வாங்குனீங்க ஞாபகம் இருக்கா? 1000 rupees. 1000 rupees.
ஈவென்ட் டான்ஸ் ஈவென்ட். டான்ஸ் ஓகே சூப்பர் 1000 rupees வாங்கியிருக்கேன். சூப்பர். இப்ப எல்லாரும் கமெண்ட்ல அடுத்த கேள்வி இப்ப என்ன சம்பளம் வாங்குறாங்கன்னு கேட்க சொல்லுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா தாராளமா சொல்லலாம். இப்போ ஈவென்ட்க்கு கேக்குறீங்களா எப்படி கேக்குறீங்க? ஈவென்ட்க்கு தானே. ஈவென்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி இப்ப நான் தனியா போறேன் அப்படின்னா வந்து ஐயோ ஒரு 15K அந்த மாதிரி சார்ஜ் பண்றேன். சூப்பர். அந்த மாதிரி 15K அந்த மாதிரி சார்ஜ். சூப்பர். உங்களோட ரீல்ஸ்ல நிறைய நாங்கலாம் பார்த்திருக்கோம். பிரியா எப்படி எங்களுக்கு தெரியுமா, அது மாதிரி உங்க கூட இன்னொரு கோ டான்சர் வந்து திவ்யான்னு சொல்லிட்டு டான்சர். அவங்கள பத்தியும் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. திவ்யா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி சப்போர்ட் எப்படி? திவ்யா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓன் சிஸ்டர் அவங்க. அது ஸ்டார்டிங் பண்ணும்போது நானும் திவ்யாவும் தான் எப்படி சொல்றதுன்னா ட்வின்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரிதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அவ கோரியோ பண்ணானா அதை நான் ஓகே நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சாங் பிளே பண்ணி இந்த சாங் பண்ணலாம் அப்படி அந்த மாதிரிதான் பண்ணிட்டே வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா செட் ஆகுது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பிரியா திவ்யா பிரியா திவ்யா பிரியா திவ்யா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஷோஸ் எல்லாமே அப்படிதான். பிரியா இல்லன்னா அந்த இடத்துல திவ்யா இருக்க மாட்டேன், திவ்யா இருந்தா பிரியா இருக்க மாட்டேன். அந்த மாதிரி இப்போ அப்படியே கொண்டு வந்துட்டோம் நாங்க. இப்ப வரைக்குமே அது அப்படியேதான் இருக்கு. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வேலை இருந்தா நான் தனியா பண்ணுவேன் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்துல உங்க 2 பேருக்கும் நிறைய சப்போர்ட் நீங்க திவ்யாக்கு பண்றாங்க, திவ்யா உங்களுக்கு பண்றாங்க. ஆமா கண்டிப்பா. அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு இருந்துச்சு? சண்டை வருங்க, சண்டை போடுவீங்க, அடிச்சு வீடியோக்கு நீ இப்ப வர அந்த மாதிரி அக்ரிமெண்ட் மாதிரி என் வீடியோக்கு நீ இன்னைக்கு வர, உன் வீடியோக்கு நாளைக்கு நான் வரேன் அந்த மாதிரி வந்தாதான் அடுத்த நாள் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து திவ்யாவோட ஐடியில வந்து இன்வைட் கொலாப்லாம் ரொம்ப லேட்டா தான் எல்லாரோட ஐடியிலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. அப்போ வந்து எந்துல வந்து ஸ்டார்டிங்ல வர ஆரம்பிச்சதுனால திவ்யா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். ஒரு காஸ்டியூம் போடுறதுல இருந்து டக்கு டக்குன்னு அவ ஹெல்ப் பண்ணுவா. ரொம்ப ஹெல்ப் பண்ணி ஓகே இந்த சாங் போடலாம் நல்லா போகும் கண்டிப்பா அப்படின்னு கண்டினியூஸா நாங்க ஒரு 1 டேல எங்க வீட்டு பேக்ரவுண்ட் தான் அது. ஆக்சுவலி நாங்க அப்பெல்லாம் ஸ்டுடியோ எல்லாம் போக மாட்டோம். ஸ்டார்டிங் பண்ணும்போது எங்க வீட்டோட பேக்ரவுண்ட்ல வச்சு ஒரு 5 வீடியோ என் லாஸ்ட் தங்கச்சி எடுத்து கொடுப்பாங்க. போன்லயே எடுத்துருவோம். போன்லயே எடுத்துட்டு ஒரு 5 வீடியோ லைக் எதனா ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு ஒரு மாண்டேஜ் மாதிரி போட்டு ஏதாவது ஒண்ணு அப்பெல்லாம் வர ஹுக் ஸ்டெப் எல்லாம் உடனே போட்டு உடனே ஒரு 5 வீடியோ எடுத்து வச்சு ஒரு நாள் போஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு நாள் போஸ்ட் பண்ணோம். அது நல்லா வியூஸ் போயிடும். அப்ப எல்லாருமே பிரியா திவ்யா பிரியா திவ்யா தனியா போட்டா கூட அக்கா கூட திவ்யா அக்கா கூட போடுங்க, திவ்யா போட்டனா பிரியாக்கா கூட போடுங்க, ஏன் போடுறதே இல்ல போடுங்க அந்த மாதிரி அப்படி கேட்பாங்க. இப்ப எல்லாருக்கும் பொதுவா ஒரு டாக்கா இப்ப இருக்கிற விஷயம் என்னன்னா, இன்ஸ்டாகிராம்னாலே வந்து ஒரு இன்ஃபுளுசரா இருந்துடுறாங்க, நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, ஆடியன்ஸ் மைண்ட் செட் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. அப்படியே ஒரு காமனான ஒரு கிரிட்டிசிசம் ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு கிரிட்டிசிசம் எல்லாம் வந்துருக்கு? அதெல்லாம் எனக்கு இப்போ எப்படின்னாங்க, நான் வந்து இதுல பொய் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளுக்கு சில விஷயம் தெரியாது. ஒரு ப்ரொமோஷன் பண்றோம்னா கூட இது என்ன மாதிரி ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு அது தெரியாது. அந்த மாதிரி தப்புகள் நானும் பண்ணிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்து எல்லாருமே பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, சில விஷயம் எல்லாம் பண்ணா கூடாது அந்த டைம்ல போது நம்மளுக்கு தெரியாது. ஓகே இது இவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படின்றது எப்ப தெரியும்னா நியூஸ்ல வரும்போதுதான் நமக்கு தெரியும். நியூஸ்ல வரும்போதோ இல்ல இந்த மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே நம்ம ப்ரொமோஷன் பண்ணா கொஞ்சம் வந்து நம்ம தெளிவா என்னன்றத பார்த்து பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம். ஆனா இப்ப வரைக்குமே எல்லாருமே அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானே சும்மா இருந்தாலும் இது நீ பண்றியான்னு வந்து நான் இதெல்லாம் பண்றது இல்ல, நான் வேண்டாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், அந்த மாதிரிலாம் நான் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி. நான் ஃபுல்லா இப்ப டான்ஸ் ரிலேட்டடா போயிட்டேன். ஃபுல் கண்டென்டே டான்ஸ் ரிலேட்டட். ப்ரொமோஷன் லைக் எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆப் மூலியம் ஒரு ஆப்போ ஒரு அமேசான் ஒரு பிளிப்கார்ட் ஒரு ட்ரெஸ் அந்த மாதிரின்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது பிராண்டடா அது போயிடுது. ஒரு சாரியோடதோ இல்ல அந்த மாதிரி. இப்போ நிறைய விஷயம் வந்து இந்த கேம் ஆப் இதெல்லாம் பண்றது வந்து சில பேர் இப்போ அன்வான்டா நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து மணிக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் வந்து அது வந்து எதுவுமே பண்ண முடியல. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதுல இருந்து தள்ளி இருக்கேன். நமக்கு என்ன விஷயம் தேவையோ அது வரைக்கும் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன். ஓகே, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கும்ல, ஏர்லி ஸ்டேஜ்ல நிறைய வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப ஹர்ட்டான கமெண்ட், நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கமெண்ட் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல அந்த கமெண்ட்ஸ் இல்லாமலாம் இல்ல, இதெல்லாம் வந்து இப்ப வரைக்குமே இருக்கு. அதான் சொல்றேன்ல, ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 100 கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா எனக்கு 50 வந்து பேட் கமெண்ட் தான் இருக்கும். ஃபுல்லாவே பேட் கமெண்ட்ஸ் தான் இருக்கும். என்னன்னா அவங்க கேரக்டர் அசசினேட் பண்றது, நீ இப்படி இருந்திருப்ப அப்படி வந்திருப்ப அப்படி இப்படி சொல்றது. நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நீங்க என்ன பார்த்தது கூட கிடையாது,
அவங்க வந்து ரொம்ப பர்சனலா, அதாவது பர்சனலா ரொம்ப இறங்கி போய் பேசுறதுதான் எனக்கு ரொம்ப அது வந்து அது ஒரு மாதிரி நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். என்ன அது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியாது. நம்ம டெலீட் பண்றோம்ன்றது 2வது விஷயம். பட் அத பாக்குறோம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி இவ்வளவு தூரம் உட்காந்து டைப் பண்ணி நம்மளுக்காக அவங்க இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க டான்ஸ பத்தி எதனா சொல்றீங்கன்னா ஃபைன், நான் வந்து ஓகே நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, இன்னும் அதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். பட் நீங்க என் கேரக்டரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே இல்ல. இன்னொன்னு, நான் பப்ளிக்கா வந்துட்டேன்றத நான் கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? இதுல வந்து சில பேர்லாம் சொல்றாங்க, ஏன் இப்படி போடுறீங்க, எதுவுமே பண்ண முடியாது, நம்ம பப்ளிக்கா வந்துட்டோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். அதனால அவங்கள போய் திட்டி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க பப்ளிக்கா போடுறீங்க, நான் பப்ளிக்கா பேச அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நான் அதனால டெலீட் பண்ணிடுவேன். நான் இப்போ முன்னாடி எல்லாம் அழுது அப்படியே ஒரு மாதிரி சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன் நானு. ஒரு கமெண்ட் ஆமா, கமெண்ட் எதனா இந்த மாதிரி வந்துருச்சுனாலே என்ன இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட எல்லாம் அழுது அந்த மாதிரிலாம் அம்மால இதுக்குதான் சொன்ன உன்னை பண்ணாத அப்படின்னு அந்த மாதிரி. இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு, இதுதான் ரியாலிட்டி, இப்படி எல்லாம் வந்து நீ ஃபேஸ் பண்ணணும், இதுக்குள்ள வந்துட்டேன்னு தெரியும், ஃபேஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி. அதனால என் ஃப்ரெண்ட்ஸே சொன்னாலும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருன்னா வந்தா கூட டெலீட் பண்ணிடு, இதெல்லாம் இது பாத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவேன். சூப்பர். இப்போ வந்து ஒரு சின்னதா வந்து இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா பேசுறீங்கனால உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்டா நாங்க வந்து உங்களுக்கு வந்து டாஸ்கா கொடுக்க போறோம். என்னன்னா ஒண்ணுமே இல்ல, கால் உங்க போன்ல இருந்து திவ்யாவுக்கு கால் பண்ண போறீங்க. சின்ன பிராங்க் கால் வந்து நம்ம பண்ண போறோம். இது நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தா நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லனால கேமரா ஆன் பண்ணி வச்சு சொன்னால நீங்க பண்ணி ஆகணும் கட்டாயம் சொல்லல. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நேரம் ஆசைப்பட்டு இருக்காங்க திவ்யா, அவரு கொடுக்குறேன், நீ வந்திருக்க தெரியுமா உங்களுக்கு இன்டர்வியூ தெரியாதுல்ல, இந்த மாதிரி வந்து ஃபேன் பாய் வந்து உங்களுக்கு பேசணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க, நான் பேசுறேன், அப்புறம் சொல்லிடலாம் பிராங்க். அவ சும்மாவே எடுக்கலன்னா நல்லா இருக்கும். ஹலோ திவ்யா. ஹலோ திவ்யா, நான் ஒரு ஈவென்ட்ல இருக்கேன். சரி, உன்கிட்ட ஒரு ஃபேன் பாய் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேசணுமா, பேசுறியா? திவ்யாவா? ஆமா, திவ்யா தான். உண்மையில அவங்கதான் பேசுறாங்க, பேசுங்க. பொய் சொல்லாதீங்க. ஐயோ நிஜமாங்க, அங்க பாருங்க. ஹலோ திவ்யா. என்ன பிராங்கா? இல்ல என்னங்க பிராங்க், புரியல எனக்கு. ஹலோ திவ்யா, திவ்யா தானே? இல்ல இன்டர்வியூவா? இல்ல யார் இந்த ஊழ வேலை பார்த்து விட்டது? நானும் எவ்வளவுதான் தெரியாத மாதிரி நடிக்கலன்னா முன்கூட்டியே சொல்லிட்டீங்களா? இல்லங்க, நான் சொல்லல. கால் பண்ணாலுமே திவ்யான்னு சொல்லவே மாட்டேன். அப்போ நீங்க கோடு வேர்டு சொல்லி மாட்டி விடுறீங்களா? நான் சொல்லவே மாட்டேன், எங்க வார்த்தையே வேற. இல்ல திவ்யா, ஆக்சுவலா என்னன்னா நான் ஒரு ஃபேன் பாயா பேசி உங்கள்கிட்ட வந்து பேசலாம்னு நினைச்சேன். பட் வந்து உண்மையில நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் பாய் தான் திவ்யா, பொய் சொல்லல. 2 பேரும் ரொம்ப சூப்பரா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. அவங்களும் ஒரு பக்கம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் ஒரு பக்கம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஆதன் சினிமா சார்பா. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரியலங்க. எங்க இருந்து பேசுறீங்க? இப்போதைக்கு ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். ஆதன் சினிமா சேனல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க வந்து பிரியா வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்னதா டாஸ்க் வந்து கொடுக்க போறோம். என்னன்னா வந்து பிரியா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன, பிடிக்காத ஒரு விஷயத்த என்னன்னு வந்து இப்ப நீங்க சொல்ல போறோம். இப்ப அவங்க வந்து உங்களை பத்தி சொன்னாங்க, விட்டு கொடுக்காம எனக்கு திவ்யானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நீங்க வந்து சொல்ல போறீங்க. பிடிக்காத விஷயம் என்ன சொன்னாங்க? இல்ல பிடிக்காத விஷயம் அப்படி ஒரு விஷயமே எனக்கு திவ்யா கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காப்பாத்தி விடுற சாக்லேட். இப்ப நான் என்ன சொல்லணும்? பிரியா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன, பிடிக்காத ஒரு விஷயம்? உண்மையா சொல்லணுமா? இல்ல என்ன, நான் வேணா ஒரு 10 பேப்பர் ஸ்கிரிப்ட் எழுதி தரவா, அதை சொல்றீங்களா? பிடிச்ச விஷயம் வந்து எனக்கு ஒண்ணுன்னா யாருனாலும் யோசிக்க மாட்டா, அவங்க யாரா இருந்தாலும் சரி ரெடி டு ஃபேஸ் பண்ணுவா. ஓகே. பிடிக்காத விஷயம் வந்து டைமிங் கிடையாது. ஒரு வர்க்குக்கு நீங்களும் ஃபேஸ் பண்ணீங்களா? நாங்களும் ஃபேஸ் பண்ணோங்க.
சொல்லலாமா வித் கைண்ட் பெர்மிஷன் சொல்லலாமா? ஆக்சுவலா இன்டர்வியூ வந்து நாங்க வந்து 12 மணிக்கு சொல்லியிருந்தோம். அவங்க வந்து ஒரு சுமாரா ஒரு எவ்வளவு நேரம் லேட்டா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். கரெக்டா சொல்றீங்களேங்க. அவங்க அக்கான்னு ப்ரூவ் பண்ணிட்டு தங்கச்சின்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. 2 மணிக்கு வந்தாங்க இன்டர்வியூக்கு. இது மட்டும்தான் அவகிட்ட பெரிய மைனஸ். மத்தபடி எல்லாமே பிடிக்கும். ஓகே. எல்லாமே ஓகே தான். உங்க நேம்? என்னோட பேர் விஜய்ங்க. விஜய். ஓகே விஜய், ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச். இப்போ நீங்க ஏதாவது பிரியா கிட்ட கேள்வி கேட்கறதா இருந்தா இப்போ தாராளமா இல்ல கேட்கலாம். எனக்கு புரியல. உங்களுக்கான மேடையை வந்து இந்த ஆதன் சினிமா விஜய் உருவாக்கி கொடுத்துருக்கேன். தாராளமா கேட்கலாம். இல்ல புரியல. ஹலோ, என்ன மாதிரி கேட்கணும்? என்ன மாதிரி என்னனாலும் கேட்கலாங்க. என்ன வேணாலும் கேட்கலாமா? ஏதாவது கேள்வி கேளுடி. கஷ்டமா என்ன கேட்க. வேணா கேட்கலாமா? ம். சரி, எப்பதான் கல்யாணம் பண்ணி போற? அச்சச்சோ. பதில் சொல்லி ஆகணுங்க. உங்க தங்கச்சி கேட்டிருக்காங்க, பதில் சொல்லுங்க. ஏங்க அவளுக்கு நல்லாவே தெரியுங்க, வேணும்னே மாட்டி விடுறாங்க என்ன. அப்போ ஏதோ இருக்கு. சரி சொல்லுங்க, எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? இல்ல இப்போதைக்கு இல்ல. இப்போதைக்கு இல்ல. இப்போதைக்கு இல்ல. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணா பார்க்கலாம். சூப்பர். சரி போதுமா? நீங்களும் ஏதாவது கேட்கலாம் தான் சரி திவ்யா. திவ்யா திவ்யா நல்லா பண்ற திவ்யா, இல்ல போதும். சரி நான் வச்சிடுறேன். என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாயா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் திவ்யா. அக்கா தங்கச்சி எப்படி விட்டு கொடுக்காம பேசணும், உங்ககிட்ட இருந்தாலும் கத்துக்கணும். பாத்தீங்களா? எங்க கோட் வேர்டே வேற ஆக்சுவலி. நான் இந்த மாதிரி டீசென்ட்டா பேசுனதுனாலே அவன் எங்கேயோ வெளியில இருக்கேன்றத கண்டுபிடிச்சிருவான். அது கரெக்டா எடுத்தோன்னே என்ன நான் எப்படி சொல்றதுன்னா, என் தங்கச்சி, என் ஃபேமிலில என் அப்பா அம்மா, என் சிஸ்டர்ஸ் 2 பேரு, என் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன டீசென்ட்டா பேசுறேன், எங்க இருக்க அப்படின்னு கேட்டுறாங்க. வேற ஏதாவது என்ன சொல்லி திவ்யாவை கூப்பிடுவீங்க? அது சரி, வேற ஏதோ கோட் யூஸ் பண்றீங்க போல. சூப்பர். ஆனா உங்க 2 பேருக்குள்ள பாண்டிங்கும் வந்து என்னதான் இருந்தாலும் விட்டு கொடுக்காம பரவாயில்ல, அக்கா தங்கச்சின்ற ஒரு விஷயம் பயங்கரமா. வீட்ல இருக்கும்போது நார்மல் சண்டை தான். நீ என்கிட்ட பேசாத, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், அந்த மாதிரி. வெளியில போனா நாங்க எப்படின்னா அப்படியே ஒட்டி பிறந்த ரெட்டைகள் மாதிரி இருப்போம் நாங்க. ஓகே. எதனா ப்ராப்ளம் அப்படின்ட்டா ஃபர்ஸ்ட் அவ எனக்கு வந்து நிப்பா, அந்த மாதிரி.